இதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஃபயர் மோட் விட்டது முத்து அண்ட் ஜாக்கோட பாயிண்ட்ஸ்க்காக தான். அண்ட் பெர்ஃபெக்ட்லி புட். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அண்ட் சவுண்டோட பாயிண்ட் வந்து கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருந்ததுனால நான் ஐ அம் நாட் கோயிங் டு அக்ரி ஆன் இட். ஸோ அது என்னோட பெர்செப்ஷன். நான் அப்படியே வச்சுக்கிறேன் நானு. நான் முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி சவுண்டே சொல்லியிருக்கலாமா? ஏதோ சீரியஸா இருக்கிறப்ப அவர் வந்து காமெடியா பேசுவாரு. அதனால நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்குமே முத்து வந்து பேசும்பொழுது சம்டைம்ஸ் டைல்யூட் பண்ணிடுவாரு. நடுவுல ஒரு கவுண்டர் ஒண்ணு அன்வான்டட் அதுவும் சவுண்ட பத்தி பேசும்போது கொஞ்சம் காமெடியா பேசி அத டைல்யூட் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து ஸ்பாட் ஆன். ஏன்னா அவர் ஹி அண்டர்ஸ்டுட் வாட் த டாஸ்க் இஸ். இத ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். எதுக்காக ஓட்டு போடுறீங்கன்னு யோசிங்கன்னு சொல்லிட்டு அவரு கரெக்ட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாரு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ தட் இஸ் மை பெர்செப்ஷன். ஸோ கரெக்ட்டா தான் பண்ணாருன்னு எனக்கு தோணித்து. ஸோ அவ்வளோதான். அக்ரி சரி டு யார் பேசணுமோ டிஸ்அக்ரி. பேசுங்க. பிரியா சதீஷ் சூப்பர். ஓகே பாத்தீங்க. ஓகே. பை பை. அவ்வளவுதான். அடுத்து கையை தூக்கியது எங்கள் ஆசேக், அன்பு அண்ணன் ஆசேக், சொல்லுங்கள். முதல்ல வந்து ஒரு 1,00,000 ஹார்ட் பிரியாக்கு. அப்புறம் ஒரு 10,000 இந்த கோவப்படுற எமோஜிய எலன் டாம்க்கு. மஸ்க் கிட்ட சொல்லி தாவும் கரெக்டா ஆமா வேற லெவல் தலைவி. இப்போ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மக்கள் யாருக்கு ஓட்டு போடவே வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அடுத்த ரவுண்டுலயே வெளியே போற அன்ஷிதாக்கோ இல்ல அடுத்த வாரம் வெளியே போற விஷாலுக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு சொல்லியிருந்தா அந்த கேள்வி வந்து அந்த பதில் வந்து அவ்வளவுதான் ஒரு இருந்திருக்கு. செகண்ட் அஸ்வதி, நான் உங்களை வந்து ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்றேன், திரும்ப ஆட் பண்றேன். ரேணு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, ஸ்பீக்கர்ல இடம் இல்ல. குட் கேர்ள். சி பேசுங்க பேசுங்க ஆஷிக், சாரி. அதான் அந்த பதில் வந்து கரெக்டா இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் சீரியஸா ஒரு கட்டத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது டே 1லேருந்து 82 வரைக்கும் அந்த முடியை சிலிப்பி விடுறது, அப்புறம் மற்றவங்கள மோக் பண்றது, அவங்கள வந்துட்டு அவங்கள இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்றவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸை கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அதை நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இங்க அதை விட உண்மையிலே விளாடுற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது, முத்துக்குமரன் இந்த இதுல சொன்னது. இன்னொன்னு, நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து வயித்தெரிச்சல் இருக்கு சௌந்தர்யா மேல அப்படின்னா ஏன் இருக்கக்கூடாது? அதாவது நல்லா பாரு, நான் ஃபர்ஸ்ட் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் சரியா, ஒருத்தன் பார்த்து எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். இப்ப அந்த பார்த்து எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் வாத்தியார் கண்டுபிடிக்கவே இல்லைன்றதுக்காண்டி எனக்கு வயிற்றுச்சலே இல்லைன்ற மாதிரி இருக்கு. அவன் வந்து அவங்க வந்து அதுக்கான அந்த டாப் 5ஓ இல்லை டாப் 3ஓ போடுற எஃபோர்ட் வந்துட்டு அது இல்லையோ. இது இப்போ இத்தனை சீசன் வரைக்கும் நான் என் லைஃப்லேயே வந்துட்டு ராணுவ மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட், நான் ராணுவுக்கு அப்புறம் வரேன். அப்படி இல்லைன்றப்போ அவன் முத்துக்குமரன் வயிற்றுச்சல் போடுறதுமே தப்பு இல்லைன்றேன். நான் வயிற்றுச்சல் முத்துக்குமரன் படலைன்னு ஆர்கியூ பண்ணல, வைத்தறிச்சல் தான் நானே சொல்றேனே, ஏதோ ஒரு விதத்துல உனக்கு இருக்குதான். ஆனா அது சரிதானோன்னு தோணுது. எதுக்கு நான் சரிதானோன்னு தோணுதுன்னு சொல்றேன்னா, ஏன்னா இவங்க அதுக்கு தகுதி இல்லை. நீங்க யாரு சொல்ல தகுதி இல்லை அப்படின்னா நான் அந்த டாமோட பாயிண்டே வச்சுறேன். இது உங்களோட ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன். நான் அதுக்கு அதனால இது என்னோட ஒத்துக்கலன்னே சொல்லல ஆஷிக். இங்க பாருங்களேன், முத்துக்குமரன் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒத்துக்கலன்னு சொல்லல. என்னுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, முத்துக்குமரன் சொன்னதும் சரி, சௌந்தர்யா சொன்னதும் சரி, முத்துக்குமரன் சொன்னதை எவாலுவேட் பண்ற அளவுக்கு ஏன் வந்து சௌந்தர்யா பண்ணதை வந்து எவாலுவேட் பண்ணாம முத்துக்குமரன் தான் வின்னர் வின்னர் ஜஸ்ட் லைக் தட் சொல்றீங்க? ஒருத்தவங்க மேல இருக்க குறைகளை பத்தி பேசும் பொழுது இவர் மேல இருக்க குறைகளை பத்தியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? அவர் மேல இருக்க குறைகளை டிஸ்கஸே பண்ணாம அவர் எடுத்ததுமே வின்னர் வின்னர் பக்கத்துல நிக்க போறதுக்கு தான் இங்க நம்ம இத்தனை நாள் உட்காந்து அடுத்த 3 வாரம் நடத்த போறோமா? அது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்றேன். ஏன் அது இல்ல ஜாக்லினா டாம், இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேக்குறேன். ஏன்னா இப்ப இல்ல ஜாக்லின் வந்து நீங்க பாயிண்ட் வைக்கும் பொழுதுமே அவர் அதை அப்படியே ஒல்ட்டி விடுறாப்ல. இல்ல மஞ்சரி வைக்கும் பொழுதுமே இது பண்றாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல பேசுறாங்க, நல்லா பேசுறாங்கன்ற மரியாதை கருதி இவங்க 2 பேரும் நிறைய இடத்துல லைட்டா விட்டு கொடுத்து போறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விட்டு கொடுக்குறாங்க. ஆனா அவர் இதை அட்வான்டேஜா எடுத்து அவங்கள டவுன் பண்ணிட்டு இவர் வந்து மேல போற மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்கள பத்தி தவறா பிளேஸ் பண்றாரு. இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னாவே இந்த சக்கரை மேட்டர் இருக்குல்ல, சக்கரை மேட்டரை அவ்வளவு ஹைலைட் பண்ணணுமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஹைலைட் பண்ணது ஓகே, வெயிட் ஹைலைட் பண்ணது ஓகே. ஆனால் அதை முடிச்சதுக்கு அப்புறம் விஷாலுக்கு முன்னாடியே விஷாலுக்காக தான் பண்ணேன், அவன் இது சரியில்லைன்னு அங்கேயே சொல்லுங்க. அங்க வந்து மஞ்சரிக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு நான் வந்து உன்ன சொல்லல,
நான் அதுதான் சொன்னேன் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற? அப்ப ஃபர்ஸ்ட் பேசினத போட்டு காட்டிருவாய்ங்க. 2வது பேசினத போட்டு காட்ட மாட்டாங்க. நம்ம எப்படி கரெக்ட்டா கேள்வி கேட்டிருக்கோம்னு நெனப்பாங்கன்றத நினைக்கிறீங்களா? அது எனக்கு புடிக்கலன்னு நான் சொல்றேன். ஐ நெவர் செட் இல்ல, இல்ல தப்புதான், தப்புதான் அப்படின்னு சொல்லல. அப்ப அது ரிப்பீட்டட் பாயிண்ட். சௌந்தர்யா சொல்றது ரிப்பீட்டட் பாயிண்ட். அத நான் அக்ரி பண்றேன். முத்து சௌந்தர்யா மேல வச்ச குற்றச்சாட்டுமே ரிப்பீட்டட் பாயிண்ட்ன்னு தான் நான் சொல்றேன். இப்ப நான் பேசவா? பேசுங்க. விஷால் சொன்னத விஷாலுக்கிட்டயே அவன் அட்ரஸ் பண்ணிட்டான் முதல்ல. அத நான் எப்பன்னு சொல்றேன். அவன் வந்து அந்த மஞ்சரி மேட்டர் சொல்லும்போது, கிச்சன் இன்சார்ஜ் நீங்க தானேயான்னு சொல்லிட்டு அவன் அந்த வண்டிய விஷால் பக்கம் வண்டிய திருப்பிட்டான். மஞ்சரி உள்ள புகுந்து ஸ்டேரிங்க இவங்க பக்கம் திருப்பிக்கிட்டே இருந்தாங்க. நீ என்னன்னு சொல்ல வர? நீ என்னன்னு சொல்ல வரன்றப்பதான் ஏன்னா, அது ஒரு இதா போச்சு. அவரு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பிராண்ட் பண்ணதே மஞ்சரிய தான். ஏன்னா, அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஷி ஷுட் கிளாரிஃபை அது என்னோட தவறு கிடையாது ஆமா, அப்படின்றத அதான்டா அவங்க கிளாரிஃபை மஞ்சரிய யூஸ் பண்ணணும். பண்ணிக்கிட்டாரு. நான் நல்லா சொல்றேன். விஷால அடிக்கிறதுக்கு மஞ்சரிய வச்சு போனாரு. நான் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, அத நான் ஒத்துக்கிருவேன். அவர் அடிச்சதே மஞ்சரிய தான்றது இல்ல. விஷால அடிக்கணும். டைரக்ட்டா கிச்சன் இன்சார்ஜ் என்னப்பா இது பண்றேன்னு போக முடியாது. ஒரு கல்ல நான் 2 மாங்கா கதை ஆஷிக். ஓகே. அவனையும் அடிக்கிறேன், இவங்களையும் அடிக்கிறேன். இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். நீங்க அப்படி பார்க்கலன்னா ஓகே தான். இல்ல பண்ணதெல்லாம் இந் ஓகே தான். இந்த பக்கம் வந்து மஞ்சரி கிட்ட திரும்ப அத பேசியிருந்தா, டாம் இத பேச மாட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இருங்க ஐயா, இருங்க ஐயா. மஞ்சரி கிட்ட அத பேச தானே செஞ்சாரு. என்னங்க சரி இருங்க. பிளாக் வந்து புரியல அவர் எனக்கு. டர்ன்ல பேசுவாப்ல. நீங்க பேசுங்க. இல்ல மஞ்சரிக்கு அப்புறம் மஞ்சரி கிட்ட அத வந்து சொல்ல தானே செஞ்சாரு விஷால் கிட்டன்னு. சரி ஓகே ரைட். இப்போ முத்துக்குமரன் வந்து மத்தவங்க பேச விடுறது இல்ல அப்படின்ற, அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் பிரியா பேசும்போது நீங்க சொன்னீங்க. அதுக்கு பிரியா கூட டக்குன்னு ஆமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அப்படி இல்ல. அவர் வந்து ஆர்வ கோளாறு மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னுடைய என்னுடைய வாதத்தை தான் நான் முதல்ல வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறாப்லையே தவிர, நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. எது ரிஜிஸ்டர் நம்ம பேசுறது தான் ரிஜிஸ்டர் ஆகணும். அது இருக்கு. நான் வந்து முத்துக்குமரன்ட்ட அது நம்ம பேசுறது தான் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்ல வரதை நான் கேட்க மாட்டேன்றது இது வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. இது என்னோட ஒப்பீனியனா இருக்கலாம். இனி பின்னாடி முத்துக்குமரன் அகைன்ஸ்டா பேச வரவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படி எடுத்து வச்சா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அப்படி அவன் அவன் என்னன்னா இப்ப 2 விஷயம் இருக்கு. இப்ப டாமுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் இருக்கு. 2 பேர் கருத்துமே கரெக்டா இருக்குன்னு. இப்ப டாமுக்கு சரியான கரெக்டா இருக்கு. சூப்பரா பேசிடுவாங்க. இதை விட்டா பேசிடுவாங்கன்றப்ப நான் முந்திக்கிறேன். புரியுதா? அதை முத்து பண்றான். ஏன்னா டாம்கிட்ட வேலிடான பாயிண்ட் இருக்கும்போது இப்ப மஞ்சரி பேசுனா மஞ்சரி அங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்ல ஜாக் அங்க ஸ்கோர் பண்ணுவாங்க இப்ப என்ன அப்படின்னா அதை பேட்டாவால விட ஒரு 2 அடிச்சிட்டீங்க. என்ன பேட்டால அடிச்சிட்டீங்க அதானே? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல டாம் ஒரு 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அங்க ஸ்கோர் பண்ணணும்னு முத்து நினைப்பான். அப்படி முத்து நினைக்கிறது தான் பெஸ்ட். அது கேம் அப்படித்தான் டிசைனே. நான் எப்படி விளையாடுறேன்றதுதான் டிசைன். உங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் இறங்க மச்சான், எல்லாம் அவுட் ஆன பிறகு நான் வர்றேன் அப்படின்றது கிடையாது. அக்ரீட். அங்க எனக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்க நான் விளையாடுவேன் அப்படின்றதான். இன்னொன்னு அப்புறம் பிரியா சொன்னதுல ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, ராணுவ மேல பரிதாபமா இருந்தது. எனக்கு இருந்துச்சு பிரியா, ராணுவ மேல பரிதாபம் இருந்துச்சு. ஆனா அந்த இது நான் இல்ல சார் அப்படின்னு சொன்னா தெரியுமா, நீங்களா அப்படின்னோன்னா எஸ் சார் இது நான் தான் சார் அப்படின்னு சொல்லியிருந்தானா ஓகே. நீ ஏன் இது நான் இல்லைன்னு சொல்ற? அப்ப இது கேவலமானதுன்னு உனக்கு தெரியுது, இது நல்லா இல்ல, இது மக்கள் விரும்பல, இது என்னமோ ஒண்ணுன்னு தெரியுது அப்படின்றதுனாலதான் நீ இல்லைன்ற. அப்ப இந்த அளவுக்கு புரிதல் இருக்கிற நீ, அதனாலதான் முத்துக்குமரன் சொன்னா, நீ இல்லைன்னு சொல்றதுதான் பயமா இருக்கு. இதெல்லாம் நான் இப்படிதான் அப்படின்னா கூட சரி இவன் இப்படித்தான் சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிடுவானுங்க. இவன் இப்படி இல்லைன்னு ஆடுறதுதான் அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு எனக்கு பிரியா சொன்னதுல ராணுவ கிட்ட. மத்தபடி அவர் அடிச்சதெல்லாம் கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. எல்லார்ட்டையும் கேட்டுட்டு ராணுவட்ட மட்டும் ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டது விஷாலோட அடுத்த ஒரு காதல் மாதிரியா. காவியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி பேசவே இல்லையே. ஆமாட்டாம், அதுதான் டாம். அன்சிதா என்ன சொல்லியிருக்குமோன்னு பயமா இருக்குட்டாம் எனக்கு வேற. நான் அன்சிதா நேத்து நம்ம டிபியெல்லாம் ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு போடல. இருந்தேன். நேத்து வந்து நான் பயங்கர பிஸியா இருந்தேங்க. என்னால முடியல. நேத்து வந்து மேபி மத்த ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணாங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தைய ஸ்பேஸ்ல வந்து அன்ஷிதா காதல சொல்றாங்க. தட் இந்த காதல பத்தி விஷால் என்ன லவ் பண்றானா அப்படின்னு சொல்லி இவன் அருண்ட்ட கேக்குறாங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன், அன்ஷிதா கிட்டயே நீ இப்பதான் பேசுற. இன் பிட்வீன்ல ஃபுல்லா உட்காந்து தர்ஷிகா கிட்ட தான் பேசிக்கிட்டு கிடந்த. கரெக்ட்டா? ஃபுல் நேரம் ஃபுல் டைமாவே அத தான் ஜாபா பண்ணிக்கிட்டு இருந்த. அவங்க போகும்பொழுது கூட நீ அவன இந்த அளவுக்கு மிஸ் பண்றேன், அந்த அளவுக்கு மிஸ் பண்றேன். ஒரு வெங்காயத்தையும் நீ சொல்லல. ஓகே. எதுக்கு வந்து இந்த மாரி நீ என்ன என்ன ட்ரை பண்ற? ஓ! அது வொர்க் அவுட் ஆகல. அவங்க தான் போவாங்க. அப்ப நம்ம இத ட்ரை பண்ணுவோம். அடுத்தடுத்து நீ லவ் கார்ட தேடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா உள்ள? எனக்கு புரியல. இப்ப இந்த பொண்ணு ஓப்பனா சொல்லுது. மேபி அவன் பேர் என்ன அர்ணவ் தானே. அர்ணவ் கூட வெளியில போய் செட் ஆகலாம், செட் ஆகாம போலாம், ஒண்ணா வாழலாம், வாழாம போலாம். அதையும் கெடுத்து விட்டு,
இவனும் எப்படி இருந்தாலும் நாளை பின்ன கூட இருக்க போறது கிடையாது. அதுதான் நடக்க போகுது. நம்ம வந்து வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பேட்டர்னாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஓகே. வெளியிலேயே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நீங்க பயங்கரமா காதலிச்சு என்ன பண்ணாலும் வெளியிலேயே புட்டுக்கிட்டு போயிரும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஒய் ஹி வாண்ட் டு டு திஸ் again and again? அதான் ஒரு கருப்பு காக்கா சிகப்பு கிளி மேல உயிரே வச்சிருந்துச்சான்ற மாதிரி இவன் வந்துட்டு அதாவது எனக்கு நேகாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அந்த மாதிரி எங்க நேஹா யாராவது ஒரு தங்கச்சிங்க. ஆளுக்கு நீ நேஹா தங்கச்சிங்க. அப்படியா? ஐயோ நோ சாரிங்க, ஷீஸ் நான் வேற ஷீஸ் தப்பா தங்கச்சி புரிஞ்சுக்கிட்டேன். தான். ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் ஐயா அண்ணன் தங்கச்சி மன்னிச்சுக்கங்கய்யா. ரோல் பண்ணிருப்பாங்க பாக்கியலட்சுமில. அதுல ஓகே அந்த ஓகே ஓகே. சீரியல்லையுமே லட்டுன்னு தான் கூப்பிடுவாப்ல தலைவன். ஓகேவா? நான் அதை பாக்குறது இல்லைங்க. ஓகே. நல்ல சீரியல். ஓகே. இப்போ யாரோ ஒரு இல்ல ஆள அது வந்து ஒரே நிமிஷம். அது போஸ்டாவே போட்டாங்க. ஆக்சுவலி நேஹா வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டே இருக்கு. இல்ல அவங்களோட அப்போ ப்ரொஃபைல் நான் உண்மையிலே இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சீரியஸா இருக்கு. சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியாது, ஐம் சாரி. அப்புறம் இப்போ ஆனா எனக்கு அது தெரியாது. பட் விஷால் யாரையோ ஒரு ஆளை லவ் பண்ணிருப்பான்ல வெளியே. அதெல்லாம் பிரேக்கப் ஆயிட்டு. ஓகேவா? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் தாங்க ஆகும். இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா வண்டியை பவி பக்கம் திருப்பிடுவா ஆனா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது உஷார். விஷாலோட கேமே வந்து ஓவரால் அந்த மாதிரிதான் போகுது. அது ஒரு எனக்கு அன்சிதா வந்து இப்ப வெளியே வந்துட்டாங்கன்னா தர்ஷிகா எப்படி திட்டுனாங்களோ அந்த மாதிரி அன்சிதாவும் திட்டிருவாங்கன்னு நம்புறேன். பாப்போம், கடவுள் காப்பாத்துவார். மற்றபடி எதுவும் இல்ல டாம். தேங்க்யூ. ஐ டோன்ட் திங்க் அன்ஷிதா திட்ட என்ன பாப்பா, மாட்டாங்கன்னு திட்ட நினைக்கிறேன். மாட்டாங்களா? நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தட் ஷி வில் ஸ்கோல்ட். ஷி வில் பி வெயிட்டிங் ஃபார் ஹிம். அண்ட் வந்து இவங்க 2 பேர் பேட்ச் ஒர்க் பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்க. அது எப்ப இன்னும் அந்த ஒர்க் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா தர்ஷிகா இவரை பத்தி பேசினதையும் பார்ப்பாரு. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் பேசினதை பார்ப்பாங்க. யாருமே தலையம் பக்கம் திரும்ப மாட்டாரு. அப்ப அன்சிதாவும் இவரும் சேர்ந்து புறா மாதிரி இருப்பாங்க. எப்படி புறா அவ்வளவுதான். இல்ல இதுல அன்சிதா இப்போ விஷால் கூட பேசுறதுல இப்ப விஷால் அடிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஆப்வியஸா சில இன்சிடென்ட் இருக்கு, அதனால அடிக்கிறோம். நான் வந்து என்னோட கருத்து தான் இது. அன்சிதா வந்து விஷால் கிட்ட சப்போஸ் இப்ப இவங்க எல்லாம் பேசிக்கிற மாதிரி அந்த சோக்கால் ஃபீல்டிங்னா அதை நான் ஜெனுவனா தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க நடந்து போய் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, வெளியே இருக்கிற ஒரு ஆளை பத்தி சொல்லுவாங்க, என்னை வந்து நீ எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண, எவ்வளவு பேடா ட்ரீட் பண்ணேங்கிறப்போ என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. விஷால் என்னதான் தர்ஷிகாட்டையோ விஷால் அதை கண்டென்ட்டாவே பண்ணியிருந்தாலும் அன்சிதாக்கு வந்து அது ஒரு ஃபீல் குட்டா நல்லா பெட்டரா ட்ரீட் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த ஃபீலிங் வந்திருக்கிறதா நான் பாக்குறேன். அதனால ஜெனுவனா பாக்குறேன். ஏன்னா அந்த வேர்டு வந்து ரொம்ப ஹேர்ட் ஆச்சு இல்ல எனக்கு. நீங்க இன்னொரு சொல்றீங்கல்ல கிளாரிபிகேஷன் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கிளாரிபிகேஷன் பெப்பர் எனக்கு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அதுல நீங்க சொல்றீங்க இல்லையா ஃபீல் குட்டா ஆச்சுன்னு. ஆனா இதே அன்ஷிதா தர்ஷிகாவும் விஷாலும் இந்த மாதிரி நல்லா பேசிட்டு இருந்ததை பார்த்தாங்கல்ல இத்தனை வாரம். பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் எப்படி இவர் மேல காதல் வரும்? சிம்பிள். அப்ப அவர் அவ்வளவு டைம்ஸ் காதல் இல்ல அப்படி காதல்னு கன்ஃபெஸ் பண்ண வேண்டாம். அது அவங்க சொல்லவே இல்லை. அந்த ஃபீல் வந்து அப்படி அப்படி வந்தாலுமே அதை நான் தப்புன்னு பார்க்கல நானு. ஏன்னா அவங்க 2 பேருமே சொல்லிக்கல இல்லையா, அது ஒரு 2 பேரும் பேசுறாங்க. அன்சிதாக்கு அன்ஷிதா வரக்கூடாதுன்னு நேத்துதான் இல்லை. காதல அன்சிதா போய் வந்து சொல்றாங்களே அவன் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அருண் கேக்குறாரு. ஷி டோன்ட் வாண்ட் டு கன்ஃபர்ஸ் இன்சைட் பிக் பாஸ் ஹவுஸ். அதனால அதை நான் வெளியில போய் சொல்றேன்றத அருண்கிட்ட சொல்றாங்க. அருண் சொல்றாரு அப்படி அது வந்து நீங்க 2 பேரும் ஒன் சேர்ந்தீங்கன்னா செகண்ட் இதுக்கு ஓகே. அப்படி நீங்க சேர்ந்தீங்க இது நடந்துச்சுன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நான் வந்து உங்களோட எல்லா இன்சிடென்ட்லயுமே உங்க கூடவே இருப்பேன் அப்படின்றத சொல்றாப்ல. ஓகே. சோ அப்ப அன்ஷிதாக்கும் அந்த ஃபீலிங் இருக்குன்றத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா இருக்கு தான். நான் வந்து என்ன எனக்கு சொல்றேன்னா வருத்தமா இருக்கிறது என்னன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தர்ஷிகா கிட்ட அவர் அப்படிதான் இருந்தாப்லன்றத பாத்துருக்காங்க. 24/7 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கன்றத பாத்துருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி விஷால் மேல ஃபீலிங்கே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றத அன்ஷிதா கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ஆர்ஜே ஆனந்தியும் பவித்ராவும் அதை கிளாரிஃபை பண்றதுக்காகவே அன்ஷிதா கிட்ட கேட்பாங்க. அப்ப இல்லன்னு எல்லாத்தையுமே சொன்ன அன்ஷிதா ஏன் திடீர்னு வித்தின் வீக் ஆர் 2ல வந்து மாறணும்னு நான் கேக்குறேன். ஏன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுன்ற வருத்தத்துல தான் நான் கேக்குறேன். அன்சிதாக்கு இருந்தது அது கிளியர் பொசசிவ் தான். நான் இப்ப இந்த பாயிண்ட்லயே சொல்றேன் உங்களுக்கு. தர்ஷிகாவும் அவரும் பழகினது அன்சிதா பார்த்தாங்க இல்லையா, அன்சிதாக்கு இருந்ததுன்னா அந்த ஃபீலிங்கை தான் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அன்சிதாக்கு வந்து சப்போஸ் இப்ப நான் ஓப்பனாவே சொல்லலாம், இனி அவங்களே காதல பேசிட்டாங்க இல்லையா, இப்ப இவங்க போய் ப்ரொபோஸே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க விஷால்கிட்ட, அந்த ரைட்ஸ் அன்சிதாக்கு இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு இல்லையா. அப்போ விஷால் பாக்குறதுக்கு நல்லா இல்ல. இல்ல பாப்பா, அவங்களோட தனிப்பட்ட இதுதான் அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு அதான் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். மற்றபடி அவங்கள இதுல இப்போ அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குதான். பிளஸ் ஆனா அந்த ஃபீலிங் ஜெனியூனா இருந்துச்சு எல்லாம் ஓகே. அந்த பர்சன் ஜெனியூனான்றதான் கேள்வி. ஃபீலிங்லாம் இல்ல ஓகே. அது அப் டு அன்சிதாவோடதுன்னு சொல்றேன் நான். நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது அன்சிதாவோட ஒருவேளை வெளியே வந்து சரி வேண்டாம் அதை பத்தி பேச வேண்டாம், பர்சனலா போயிடும். அதான் அது ரொம்ப பர்சனலா போயிருமேன்றதான் எனக்கும் பயமா இருக்கு.
அதனால இது அதான் இதோட வெளியே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவும் பேசவே முடியாது இல்லையா அதை பத்தி. ஆமா. இல்ல இதை விட காவிய காதல் தான் லாஸ்ட்லியா கவினு, இருங்க அதுவுமே ஏன் டாம், நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம் தான் என்னை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டை நீங்கள் சொல்லிட்டு இப்போ நான் எதை பேசுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா இப்ப அப்ப ரெட்டிசன்ட் வந்து என்ன கட்டைய கொண்டு மண்டையில போடுவாருங்கய்யா. தயவு செஞ்சு சத்த நேரம் அமைதியா இருங்க ஐயா. நல்லா பண்றேன். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து அவ்வளவு ஆஷிக் உங்க பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆள்கிட்ட போயிடலாம். நான் உத்தரவு ஓகே வாங்கிக்கிறேன், ஓகே. உத்தரவு என்ன வாங்கிக்கிறேன். பாயிண்ட் அப்படின்னா வந்து வெளியில வந்து 2 அதிமேதாவிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. தீனதயாளன் இப்ப எனக்கு அது வந்து அந்த மெசேஜா அனுப்பியிருக்காப்ல. பட் நான் அதை பேச மறந்துட்டேன். அந்த அதிமேதாவிகள் என்ன பேசுவாங்கன்னா, நம்ம அருணும் விசாலும் டிக்கெட் டு ஃபினாலே. அருண் வந்து டிக்கெட் வாங்குறவங்க இந்த கை, மத்தவங்க எல்லாம் மக்களை போட்டு ஓகே பார்த்தேன். டிக்கெட் வாங்குனா இந்த கை. அடா கருமம், நீங்களா என்னடா பாத்துட்டு வந்தீங்க பிக் பாஸ்? நீங்களா என்னடா விஜய் டிவி தானே அப்புறம் சண்டீஸ் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. அவன் திரும்ப திரும்ப வின்னருக்கு சொல்றான். ஐடியா அவன் கொடுத்தவங்க அதையும் ஆமா மறந்துட்டீங்க. இவன் கேக்குறான், அவன் சொல்றான் திரும்ப திரும்ப. ஆமா அப்படின்னா டிக்கெட் வாங்கினா இந்த கை, ஆமா இந்த கை இப்படி தூக்குவாங்க. ஐயோ யாரா இவங்கலாம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் டாம் இதோட மட்டும் முடிச்சுக்கிறேன். எப்பவுமே இந்த 7 சீசன் ஆகுமே டிக்கெட் டு ஃபினாலே வந்து, அதாவது அந்த ஓட்டிங்ல 5ஆவதா 4ஆவதா இருக்கிற ஒரு ஆள் தானே எடுப்பாங்க. அது அப்படிதான் அந்த பேட்டர்னாவே இருந்திருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இந்த தடவை அப்படி இருக்காதுன்னு தோணுது. அதாவது இப்போ ரயான்னு சொல்றாங்க, மேபி அன்றைய கணித்தார்னு வருதா இல்லை என்னன்னு பார்ப்போம். சொல்ல வேணாம், போட்டு அடிப்பாங்க. I don't have words. ஆனா இத வந்து கொஞ்சம் ஃப்ரீ விஷாலுக்கு ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? விஷாலுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைன்றீங்களா? ஓகே ஓகே இல்ல கேக்குறேன். அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? இல்ல அறிவில்லைன்னு இல்ல, அப்படி இல்ல டாம். அவருக்கு முனைப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அவருக்கு முனைப்பு இப்ப இல்ல. நீங்க வந்து என்ன வந்து மாட்டி விட பாக்குறீங்க மக்கள் கிட்ட. இவங்க பத்தி என்ன மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? நான் வந்து முனைப்பு இல்லைங்கிற இவங்க அறிவு இல்ல. நீங்க முத்துக்குமரன் ஃபேன் தானே இருக்கே, நல்லா பண்றீங்க, சூப்பர், இருந்தாங்க வச்சுக்கோங்க ஆட்டு. சரி ஓகே. அடுத்து ரெட்டிசன் விஷாலோட 2 ஃபேன்ஸ் வந்து இதுல எக்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை போட்டு அடிக்க போறாங்க. 2 ஃபேன்ஸ் இருக்காரு அவருக்கு. நான் அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்ல, டாப் 3 விஷால் தாங்க. டாப் 3ல கண்டிப்பா வரும். அடுத்த ஆர்டர் மாத்திக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ரெட்டிசனை பேச விட்டுறேன். ஐயா சொல்லுங்கய்யா. ஓகே. ஸோ நான் வந்து முன்னாடி பேசின ஒரு 3 பாயிண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கேன். சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி வந்து வீக்கெண்ட்ல வந்து தீபக் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்திருந்தாரு. அந்த பாயிண்ட்டை வந்து முத்துக்குமரன் ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஆர் லைம்லைட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் அவர் வேற மாதிரி சொல்லி அந்த அப்ளாஸ் அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது அன்லெஸ் அண்ட் அன்டில் இது தீபக்கு பிரச்சனையா இருக்கிற வரைக்கும் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் அங்க இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வெளியே தெரியணுன்றதுக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து அந்த தீபக் ஹேஸ் டு பி என்ன சொல்றது, நம்ம சொல்ற பாயிண்ட் தான் இவர் எடுத்து பேசுறாருன்றத தீபக்கு தான் ஆக்சுவலி ஹி ஹேஸ் டு பி மோர் கன்சர்ன் அண்ட் என்ன தெளிவா இருக்கணும். அந்த ஸ்கோப் அவர் அங்க கொடுத்துட்டாரு அப்படின்றது வந்து முத்துக்குமரனோட தப்பு அப்படின்னு ஆயிடாது. அது தப்பு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க, லைக் வாரம் முத்துக்குமரன் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகும்போது அவர் அவங்கள பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னா. இன்னைக்கு வந்து முத்துக்குமரன் கிட்ட கேட்டு நான் அந்த பேசலாம்னு சொல்லி வாங்கி எடுத்து பண்றேன் அப்படின்னு. இப்ப நான் அதை வந்து தப்பா எடுத்துக்கல, அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டேன். அந்த இடத்துலயும் வந்து நான் இப்ப நினைச்சா சொல்லலாம், முத்துக்குமரன் சொல்லணும் அப்படி ஸ்கோர் பண்றாருன்றத தெரிஞ்சுட்டு ஜாக்லின் வந்து அந்த லைம்லைட் எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு பிடிக்கல நான் சொல்லலாம். ஆனா எனக்கு அது அப்படி எடுத்துக்க தோணல. பிகாஸ் அது அந்த கண்டஸ்டன்ட் வந்து அவங்க அந்த ஸ்பேஸை அந்த பேசி எடுத்து என்ன சொல்றது சாமர்த்தியமா எடுத்து பண்றாங்க. முத்துக்குமரனுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்குன்றத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து அவங்க பண்றாங்க. அது அவங்களோட ஒரு இதுதான் நான் சொல்லுவேன், ஜாக்லினோட இது. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி விஷால் கிட்ட வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது விஷால் இருக்கும் போதே நீ கிச்சனை இன்சார்ஜா இருக்கிறத பண்ற தப்புதான்றத சொல்ல வேண்டியதானே. அவர் முன்னாடி வச்சு அப்படி சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ஏன் வந்து கிச்சன் இன்சார்ஜுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தேன், எதுக்கு அப்படி சொல்லணும் அழுப்பணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அவர் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்றத சொல்லிட்டாரு.
அந்த இடத்துல வந்து அவரோட ஆர்குமெண்ட் வந்து மஞ்சரி விசஸ் முத்து ஆர் நம்ம மஞ்சரிக்கு எதிராவோ இல்ல விஷாலுக்கு எதிராவோ பேசணுன்றதை தாண்டி அங்க நடந்த ஒரு விஷயத்தை வந்து விஷால் மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்றதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இஃப் சப்போஸ் அந்த விஷயத்த வந்து அவர் திருப்பியுமே அதை பேசிட்டே இருந்திருந்தாரு அப்படின்னா தான் வந்து அது தப்பு. ஏன்னா அந்த விஷயத்தை அவர் கண்டினியூ பண்ண விரும்பல. அங்க இருந்து விஷால் போயிட்டாரு. அதே பாயிண்ட் தான் வந்து மஞ்சள் எடுத்து பேசிட்டு இருக்காங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் இதை பேசினது வந்து விஷால் பண்ண தப்பு தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் பேசினேன். இப்போ நம்ம அதை பேசி கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நானும் நீ டிபேட் பண்றதுக்காக நான் சொல்ல வரல. அந்த இடத்துல இதை வந்து இதை வந்து விஷால் 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 இருக்கும்போது மஞ்சரி பேசுறது ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல விஷாலுக்கும் மஞ்சரிக்கும் சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பை டிஃபால்ட். அந்த இடத்துல போயிட்டு இல்ல நான் வந்து கிச்சன் இன்சார்ஜுக்கு ஆப்போசிட்டா தான் பேசணும், நம்ம நீயும் நானும் பேசிக்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பை டிஃபால்ட் அங்க விஷாலுக்கும் மஞ்சரிக்கும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அந்த இடத்துல இருந்து விஷால் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அதே பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மஞ்சரியும் முத்துவும் பேசுறதுல என்ன இது இருக்கு? ஏன்னா அந்த பாயிண்ட் பேசப்பட்டுருச்சு. இப்ப அங்க விஷால் இருந்து பேசினாதான் அவர் திருப்பி அதை ப்ரொலாங் பண்ண முடியும். ஆல்ரெடி அவர் பேச வேண்டியவங்க சொல்ல வேண்டியவங்களும் சொல்லிட்டாரு. அது புரியாம மஞ்சரி இஸ் கண்டினியூங் த டாபிக். அப்பதான் அவர் சொல்றாரு, இதை நான் அவருக்கு ஆப்போசிட்டா பேசணுன்றதுக்காக தான் பேசினேன், உனக்கு ஆப்போசிட்டா பேசணுன்றதுக்காக பேசலன்ற சொல்லிட்டாரு. அதை மஞ்சரி புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே கட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் என்னோட புரிதல். இது 3வது பாயிண்ட் வந்து இந்த மாதிரி முத்து தான் பண்ற தப்பே ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்காம லைக் என்ன சொல்றது, அக்செப்டன்ஸ் கம்மியா இருக்கு அவர் பண்ற மிஸ்டேக்ஸ். அதை ஏன் வந்து சௌந்தர்யா சொன்னதை ஏன் வந்து அதை நம்ம பெருசா பாத்துக்கிறது இல்ல, எடுத்துக்க மாட்டோம். பட் முத்துக்குமரன் சௌந்தர்யா மேல சொன்னதை மட்டும் ஏன் வந்து பெருசா பேசப்படுது அப்படின்றது கேக்குறீங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த பாயிண்ட் வந்து இது வந்து வேலிட் கிடையாதுன்றதுக்கு என்கிட்ட சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ரீசன் என்னன்னா, முத்துக்குமரன் மேல இருக்கிற தப்பை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அது தப்பு தான் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் அவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணது இல்லை. நான் அது என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் காயின் டாஸ்க் வந்து தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்க அங்க வந்து அவர் ஆர்கியூலாம் எதுவும் பண்ணல. நான் பண்ணது தப்பு தான் ஒத்துட்டு தான் அவர் நின்னாரு. அதுக்கப்புறம் கூட அவர் போனதுக்கு அப்புறம் கூட அவர் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ண கிடையாது. இப்போ வரைக்குமே அது தப்புன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் இந்த போன வாரம் கூட அந்த அந்த பால் இதுல தோத்து போனதுக்கு அப்புறமா கூட அங்க இருக்கிறவங்க இது உன் மேல இருக்கிற தப்புனால மட்டும் இதை சொல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்காங்க, அதனால சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு கலெக்டிவான ஒரு மிஸ்டேக் தான் சொல்லியும் கூட இல்ல நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்புக்காக தான் இந்த மிஸ்டேக் வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் நிறைய இடத்துல சாரியும் கேட்டிருக்காரு. ஸோ அதனால அவர் பண்ண தப்பை ஒத்துக்கல, அவர் மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்றது வந்து லைக் எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு வேலிடுன்னு தெரியல. அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து தன்ன மிஸ்டேக்கை தாண்டி இல்ல நான் பண்ணதான் கரெக்ட்னு ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்றவங்க இருக்காங்க. அருண் அருண் கூட நிறைய வாட்டி அது பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் லேபர் டாஸ்க்ன்ற அந்த ஒரு டாபிக்கை வச்சு. அப்படிங்கும் போது வந்து ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து அவங்க பண்ற மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்றத வந்து மறந்துட்டு லைக் எப்பயுமே இவங்க வந்து நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் பண்ற மிஸ்டேக்ஸை ஒத்துக்கவே மாட்டாங்கன்றது வந்து சொல்றது வந்து எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல எனக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தீங்க. லைக் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு சௌந்தர்யா பண்றது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க, ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது, கிளாப்ஸ் கிடைக்குதுன்றத முதல்ல இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அது வைத்தறிச்சல் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்த்தா விஷாலுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது வந்து முன்னாடி வச்சு பின்னாடி ஆடுறாரு, விஷால் சேஃப் கேம் ஆடுறாருன்றத ஜாக்லினும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கும் சொன்னாங்க. அப்படி பார்த்தா விஷால் மேல ஜாக்லினுக்கு வைத்தறிச்சல்னு எடுத்துக்க முடியுமா? அவங்க இருக்கிற ஒப்பீனியனை தான் அவங்க சொல்றாங்க. அதுக்காக அந்த கண்டஸ்டன்ட் அந்த ஒப்பீனியன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றாங்கன்றதுக்காக நம்ம அந்த வைத்தறிச்சல் எப்படி சொல்ல முடியும்? இதுதான் எனக்கு சொல்லணும்னு இருந்தது. 4 பாயிண்ட் பேசிட்டீங்களா? உங்களுடைய முதல் பாயிண்ட் என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. யார் பேசுறீங்களா? ஞாபகம் வச்சிருந்தேங்க, முதல் பாயிண்டே மறந்து போயிட்டேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? இன்னொரு டைம் சொல்லுங்க. ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க, புடிச்சுக்கிறேன். தெரியலையா? இருங்க கடைசி பாயிண்ட். அப்ப கடைசி பாயிண்ட்ல இருந்து வருவோமா? 4 பாயிண்ட் சொன்னீங்க மொத்தமா. ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சௌந்தர்யா ஆர்டர் வைஸா எல்லாம் மாத்தி சொல்றேன். சௌந்தர்யா பத்தி சொன்ன பாயிண்ட் வந்து நீங்க சொல்றீங்க, கரெக்டா? ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் விஷாலை பத்தி பேசுறாங்க. விஷாலை பத்தி பேசும்பொழுது நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அது உண்மையா பொய்யான்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பிளஸ் அது யார் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப விஷால் பண்றானா, விஷால் இப்படிதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னும் பொழுது அவங்க மேல வந்து அதிக கவனம் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பிழைகளா பண்ணா கூட அதை சொல்ற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் நான் நம்புறேன். ஓகேவா? அதனால இவர் ரிப்பீட்டடா பேசுறாருன்னா சொல்ல முடியும்.
அண்ட் நீங்க கில்லர் காயின் டாஸ்க்க பத்தி நீங்க பேசுறீங்க. கில்லர் காயின் டாஸ்க்ல அவரு அக்செப்ட் பண்ணாரு. அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஐடியா குடுத்ததே தலைவன் தான். அது வெளியில பயங்கரமா கேவலமா போய் சேர்ந்திருக்குன்றது வந்து தெரியும். இத அக்செப்ட் பண்ணாம போயிட்டோம். எகெயின்ஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா, அத விட ஒரு பெரிய கெட்ட பேர் முத்துக்குமரனுக்கு வரவே முடியாது. அதனால வந்து அவரு அக்செப்ட் பண்ணாரு. அத வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ப. நீங்க பேசல. நான் பேசி நீங்க இருங்கய்யா. தப்ப ஒத்துக்கிட்டது புரியல, ஒரு புரியல. தப்பா? தப்ப ஒத்துக்கிட்டது தப்பான்னு நான் சொல்லலங்க. அது வந்து பாசிட்டிவா அந்த அறிவு இப்ப ராணா வந்து அறிவ யூஸ் பண்றது இல்ல அப்டின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பேசுறாருன்னு சொல்லல. முத்துக்குமரன் அத யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி அத சாதகப்படுத்திக்கிட்டாரு. பிளஸ் எந்தெந்த இடத்துலலாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க தவறு பண்றாங்களோ, நான் தப்பு பண்ண இல்லன்றத சுட்டிக்காட்டி அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்றாரு. தீபக் வந்து தொட மேல கை அடிச்சு எந்திரிச்சு பேசுவாரு. விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட. அத தவறுன்னு சொல்லும்பொழுது கூட என்னன்னு சொல்லுவாருன்னா, கில்லர் காயின் டாஸ்க்ல எப்படி ஆச்சு? அன்னைக்கு தீபக் அண்ணன் பண்ணாப்ல. அப்ப கூட அது அப்படிதான் இருந்துச்சு. தவறா போகும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அட்ரஸ் பண்றேன்னு சொல்றாரு. சோ அது வந்து அவரு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. அதுக்காக எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்றத ஆஸ் ஆடியன்ஸா நான் பார்க்கும்பொழுது நான் நம்ப மாட்டேன். விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றது கிடையாது. அவரு சொல்றது தான் முதலும் முன்னுரையுமா இருக்கணும்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படின்னா இந்த கில்லர் காயின் டாஸ்க் வந்து நான் பண்ணது கரெக்ட் தான். அவரு வந்து எங்க ஜஸ்டிஃபை பண்ணி பேசிட்டு இருந்தாரு? ஜஸ்டிஃபை பண்ணி பேசணும் அவசியம் இல்லையா? அது பயங்கர தப்புங்க. இந்த இந்த சீசன்ல நடந்ததுலயே எடுத்ததுமே பீக்காய் இப்ப எல்லாருமே எனக்கு கொந்தளிச்சது. புரியவே எனக்கு ஒரு கொஸ்டின் புரியவே இல்ல. இப்ப அவர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அக்செப்டே பண்ண மாட்டாரு. நீங்க இப்ப நோ நோ அக்செப்ட் நோ நோ பண்ணா அதுவும் நோ 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 ஸ்ட்ராட்டஜின்றீங்க. நோ. அப்ப அவர் என்ன பண்ணாலுமே தப்பா? ஏங்க இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணி தானங்க ஆகணும். எப்படி அக்செப்ட் பண்ணாம போவாங்க? அடுத்து பவித்ரா மேட்டர்லயுமே நாங்க பயங்கரமா ஓகே டிஸ்கஸ் பண்ணாங்க. பண்ணிட்டாருல, பண்ண தப்ப அக்செப்ட் திரும்பவும் சொல்றேன். நோ பண்ணிட்டாருன்றதுலயுமே ஒரு நோ தப்புன்னா அது ரெட்டிசன். என்ன? ஒரு விஜய் நிமிஷம் சேதுபதி சாரி அவர்கள் டாம், ஒரு அட்ரஸ் பாயிண்ட் ஆட் பண்ணும்பொழுது பண்றேன். நீ சொல்றதுலயே சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறாரு தான். அவர் யாருக்கிட்ட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்கிறதா இங்க மேட்ரே. அதாவது வந்து இப்ப வந்து ஒரு 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 அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவங்க சொன்னா இவங்களா ஒரு ஆளான்ற ஒரு இன்டென்ஷன்ல சில பேரையும், இவங்க நம்ம சொல்லிடவே கூடாதுன்றது சில பேரையும் அவர் அனலைஸ் வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி சாரு, மஞ்சரி, ஜாக்லின், இவங்கலாம் நம்மள சொன்னா ஒத்துக்கவே, அதாவது சாரி விஜய் சேதுபதி சாருக்கு அப்புறம் வந்து அவர் வச்சிருப்பாரு டாப் 5 இல்லாம வச்சிருப்பாரு. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க மட்டம் தட்டி அது ஓகே ஓகே வெளியே வந்துடுறாரு. ஆனா அதே வந்து ஒரு ஜாக்லினோ மஞ்சரியோ ஒரு வார்த்தை அவர் சொல்லும் போதே அடுத்த செகண்ட் அதை ஸ்டாப் பண்ணி அந்த எஸ்கேப் போய் வெளியே ஓடிறாரு. தவிர அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ரெடியாவே இல்ல, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அதான் நீங்க அக்செப்ட் யார்ட்ட தெரியுமா பண்ணணும்? உங்க காம்படிட்டர் அவங்க பேசி ஜெயிச்சு காட்டணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. பாதி நேரம் வந்து எக்ஸாம்பிள் சரி எக்ஸாம்பிள் சரி சரி இருங்க நான் சீனு இருங்க. எக்ஸாம்பிள் 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 சொல்லட்டுமா? இல்ல இல்ல நேத்து சொல்ற பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் உங்களுக்கு. நேத்து அந்த அவர் வந்து வெளியில வந்து ஒரு ஸ்டெப் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு அந்த அந்த ஸ்குவிட் கேம்ல அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவித்ரா வந்து நீங்க போங்க ஆடிட்டீங்க அப்படின்னு ரயானும் முத்து சேர்த்து சொல்லிடுவாங்க. அப்பயும் கம்முன், அப்ப கூட வாக்குவாதம் வர மாட்டாங்க, கம்முன் தான் இருப்பாங்க. அருண் சொல்லுவாரு, நீங்க அவரு ஒரு வார்த்தை என்னமோ சொல்லுவாரு, அதுவும் திருட்டு திறமை தான் சொல்லுவாரு. அப்பயும் கம்முன் தான் இருப்பாங்க. ஆனா அத வந்து ரொம்ப சாதாரணமா தான் ஜாக்லின், ஆமாடா நீங்க வந்துட்டீங்கடான்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. மஞ்சரி ஆமாடா நீங்க பண்ணிட்டு அதை வந்து அப்படியே நான் வந்துட்டோமா சாரி தெரியும் பதட்டத்தை செஞ்சுட்டோம் அப்படி சொல்லியிருந்தாலே அந்த டாபிக் முடிஞ்சிருக்கும். ஆனா முத்தி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அதுக்கு? அப்படியா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா, ஆமா அப்படிதான் எதுக்கு இப்படி பேசணும் அவங்க கிட்ட? ஒத்துக்க பாருங்களேன், வேண்டியதான இததான் நான் சொல்றேன். நீங்க கரெக்டா சொல்ல மாட்டீங்க. நீங்க கரெக்டா வந்துட்டு முத்து கிட்ட வரையில அப்படியா அப்படி இல்லையே அப்படின்னு முத்து சொன்னாருன்னு சொல்றீங்க. நான் வேணா அந்த வீடியோ உங்களுக்கு டிஎம் பண்றேன். இருங்க சீனு இருங்க. டாபிக் டைவர்ட் ஆகுதுங்கய்யா. இல்ல அது அதாவது எப்படிட்டா, ஒருத்தவங்க மேல தப்பா அக்யூசேஷன் வைக்கும் போது நீங்க எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்ப நான் வந்து என்ன இன்சிடென்ட்டோ நான் இன்சிடென்ட் வச்சு பேசினேன். சீனு நீங்க வந்து அடுத்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்து நீங்க பேசும்பொழுது உங்க இன்சிடென்ட்டை நீங்க பேசிக்கோங்க. ரெட்டிசன்ட் பின்னாடி வந்து உங்க பின்னாடி காத்து வந்து கண்டமேனிக்கு வருதுங்கய்யா. மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரி சத்தம் கேக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே டாம், ஷூர். நான் பண்ணல டாம், நான் மியூட்ல போட்டேன். உங்களை சொல்லலையா சீனு, நான் ரெட்டிசன்ட்ட சொன்னேங்கய்யா. ஓகேவா? சோ நீங்க வந்து இத அக்செப்ட் பண்ணாலும் தப்பு, அக்செப்ட் பண்ணலனாலும் தப்பு அப்படின்ற பாயிண்ட்க்கு நான் இங்க கொண்டு வரல. எந்த இடத்துல அவர் அக்செப்ட் பண்றாருன்றத பார்க்கணும். அவருக்கு சேதாரம் அதிகமா வரும் இடத்துல ஐயா கொஞ்சம் மியூட் ஐயா போடுங்க. ரெட்டிசன் ஐயா, ஜண்டா மியூட் மந்திரம் போட்டுட்டு போடுங்க. இருக்கீங்களா ஐயா? ஜண்டா மந்திரம் இது போட்டுருக்கான்னு அவருக்கு நினைக்கிறேன். வந்து இது வரப்போ ஏங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. கான்வர்சேஷன் முடிச்சதுமே அதுக்கப்புறம் நாங்க கொடுக்குறோங்க. அவருக்கு வந்து அதான் சேதாரம் எந்த இடத்துல அதிகமா வருமோ அந்த இடத்த அக்செப்ட் பண்றாரு. அதுவும் விஜய் சேதுபதியா இருக்காரு. இல்ல சபையில வந்து பெரிதளவுல வந்து அவர் அக்யூசேஷன் பண்றாங்க. இல்லடா மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்ற மொமெண்ட்ல பண்றாரு. ஆனா மத்த எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பண்ற தவற டைல்யூட் பண்ணி விட்டுட்டு
அடுத்தவன் மேல ஒரு பெரிய தப்பு இல்ல பெரிய குற்றச்சாட்டை எடுத்து அப்படியே சொயின்னு வச்சிடறாப்புல. நீங்க வந்து இன்சிடென்ட் சொல்லுங்க அப்படின்னு ஆஷிக் வந்து இவர்ட்ட சீனிட்ட கேட்டாப்புல. இப்ப இன்சிடென்ட் டக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முத்துக்குமரன் கிடையாது. வாரத்துல நடந்தத உட்கார்ந்து இப்ப பேசுறதுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தியும் கிடையாது. ஆனா டக்குன்னு வேற ஏதாவது பேசும்பொழுது, என்னால அத ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னால அத சொல்ல முடியும். எக்ஸாம்பிள்ஸ் வேணா நம்ம யோசிச்சுட்டு இன்னொரு நாள் அத பத்தி பேசுவோம். அண்ட் நீங்க சக்கர மேட்டர்ல ஓகே. சொல்றீங்க. ரெட்டிசன்ட் சக்கர மேட்டர்ல நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். ஓகே. நான் அக்ரி பண்ணிக்கல. நான் கேட்டுக்கிட்டேன். நான் சொல்ற பாயிண்ட் நீங்க அக்ரி பண்ணணும்ன்ற நெசசிட்டி கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க கேட்டுக்கலாம். சக்கர விஷயத்துல சக்கர அதுதான். விஷயம் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப பொத்தம் பொதுவா சொல்றீங்க. பொத்தாம் பொதுவா நான் சொல்லலங்க. முத்துனாலே இப்படிதான். நீங்க என்ன நோ, நோ, பாயிண்ட் நோ, நோ. வேணாலும் எடுத்துட்டு ஏங்க வாங்க. பொத்தாம் பொதுவா அவரு நான் இது சொல்லலங்க. பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவாரு. இதுதாங்க தவறா இருக்கு. நான் பொத்தாம் பொதுவா சொல்லவே இல்ல. இந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குன்னு நான் சொல்றேன். அத அவரு பெரிதளவுல இந்த ஷோல பயன்படுத்தி இருக்காருன்னு நான் ஓகே. சொல்றேன். ஓகே. நீங்க சொல்றது அவர்கிட்ட இருக்கலாம்னே வச்சுக்கலாமே. அது இல்லாம வேற இப்போ இப்போ மஞ்சரி மேல இருக்கிற குற்றச்சாட்டையோ, இல்ல ஜாக்லின் மேல வைக்கிற குற்றச்சாட்டையோ, அவங்க ஆமா நான் பண்ணது தப்புதான்னு ஆர்கியூ பண்ணாம அவங்க ஒத்துக்கிட்டாங்களா எல்லா ஆர்கியூ இடத்துலயும்? பண்ணாலும் அவங்களும் தானே அத ஏங்க பண்ணியிருக்காங்க. ஆர்கியூ பண்ணாலும் ஒத்துக்கிறது ஒரு பக்கங்க. ஆர்கியூ பண்ணவே அடுத்தவங்கள உடாம, நீ தான் தப்புன்னு சொல்லிட்டு போறது ஒரு பக்கங்க. அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க மஞ்சரியும், ஜாக்லினையும் கன்சிடர் பண்ணி பேசுறீங்கன்னா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ, இன்னைக்கு இல்ல அத பத்தி நம்ம பேசுறோம்னா, அத பத்தி பேசுங்க. அதுல எதிர் எதிர் விவாதம் இருந்துச்சுன்னா, நம்ம வச்சு அத பத்தி பேசலாம். இப்ப இவங்க பண்றதுன்னா, அப்ப அவங்க பண்றது என்ன அப்படின்னு நம்ம போக முடியாதுல்ல. இவர் பண்றது நீங்க ஒரு தப்புன்னு நான் ஸோ சொல்றேன். இப்போ இது நீங்க எப்படி தப்பு இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க. இருக்குன்னா, தப்பு இல்லன்னு சொன்னா அக்ரி டூ டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு மேல நம்ம பேசவே முடியாது. யா. எனக்கு அது புரியுது. ஆனா இது முத்துக்குமரன் பண்றத மட்டுமே இன்னைக்கு மைக்ரோனலைஸ் பண்ணி பேசணும்ன்றது தான் மோட்டோ அப்படின்னா வந்து இட்ஸ் ஐ நாட் கான்ட் ஹெல்ப் மோட்டோ. இட். ப்ளீஸ் ரெட்டிசன் நான் பண்ண வந்து வேண்டாம். எல்லா ரெட்டிசன் இன்னைக்கு அதுதானே எப்பயுமே வந்து நடந்திருக்கு. அந்த ஈக்குவலா கண்டென்ட் தானே நடந்திருக்கு. நீங்க கண்டென்ட் அதுதானே. சவுண்ட் வந்து முத்துவை பத்தி பேசுனதும், முத்து சவுண்ட பத்தி பேசுனது கண்டென்ட். இதுல என்ன மைக்ரோனன்ஸ் ஆனா இருக்கு? இங்க ரெண்டு முத்துவ பேரும் மட்டும் தானே போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. சவுண்ட பத்தி பேசுறதுக்கு ஆள் அடிச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாங்க. சவுண்ட பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப முத்துவை பத்தி பேசுறாங்க. சவுண்ட பத்தி பேசுனாங்களே. சி இப்போ இப்ப நீங்க இங்க நான் பாருங்க. சொல்ற பாயிண்ட்லாம் நீங்க பிரியாவும் ஒத்துக்கணும்னு இங்க இல்ல. பாருங்க. பிரியா நீங்க சதீஷும் நீங்க சொல்ற சொன்ன பாயிண்ட்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. எனக்கு முத்துக்கு தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். முத்து சொன்னது எனக்கு புடிச்சிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஓகேவா? அவங்க அதுக்காக என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல டாம் நீங்க ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்க மோட்டோவே முத்துக்குமரன தப்பா பேசுறதுக்கு தான்." இந்த மாரி சொல்லல. அவங்களோட பாயிண்ட் என்னவோ அத தெளிவா வச்சுட்டு போயிட்டாங்க. கீழ இருக்கவங்க இருக்காங்க. ஒரு 285 பேர் இருக்காங்க. இருங்க, இருங்க. இத நான் ஏன் 285 பேர் சொன்னேன்றதையும் இருக்காங்க. சொல்லிடுறேன். நான் சொல்றது ஓகேவா? இல்லன்னா வந்து பிரியா சொல்றது ஓகேவான்றத அவங்க அத பாயிண்டா எடுத்துப்பாங்க. இத யாருமே மெஜாரிட்டி ஆஃப் த பேர் இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். கேம்பெயினே நான் இல்லங்க. நான் ஏங்க எதனால இத கேம்பெயின் பண்றதா இருந்தா நான் சொல்றேன்றதும் என்ன தெரியுமாங்க பண்ணுவேன்? ஜாக்லின் ஃபேன்னு ஸ்பேஸ் போட்டு நடத்திட்டு இருப்பேங்க. எனக்கு அது வேண்டாம். எனக்கு அது பண்ண வேண்டாம். இப்ப அது பேர் மட்டும் அப்படி நோ வைக்கல. மத்தபடி இது முத்து ஹேட்டர்ஸோட ஒன் ஸ்பேஸ் மாதிரி தான் செகண்ட் போயிட்டு இது இருக்கு ஒன் செகண்ட் ரொம்ப நேரமா. ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் சாரி, இவ்வளவு நேரம் நீங்க பேசுங்க, நான் இன்டர் பண்ணல. ரெட்டிசன்ட் இங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு டே இருக்குல்ல, நார்மலா விட்டுருங்க. இது வீக்கெண்டே. வீக்கெண்டை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு மண்டேனா, மண்டேல இப்ப 5 பேர் தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேரையும் தான் அட்ரஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்டுன்றனால ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்சிடென்ட் நமக்கு காட்டப்பட்டு இருக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. அப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல யாரை காட்டியிருக்காங்க? முத்துக்குமரன், விஷால் அண்டு மஞ்சரி. அவர் வந்து விஷாலையும் புட் டவுன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மஞ்சரியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். பட் அவங்களுக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேச முடியும். ஸோ இதை வந்து நம்ம இருந்துட்டு இதே மாதிரி போய்க்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு எண்டு கிடைக்காது. அக்ரி டு டிஸ்அக்ரிக்கு நம்ம வந்துக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறனால நான் இதை சொல்லணும்னு தோணுச்சு. That's it. நான் இங்க யூஸ் பண்ற சில வார்த்தைகள்லாம் ரொம்ப தடிச்ச வார்த்தைகளோ இல்ல ஒன் சைடா இருக்குன்ற மாதிரி பேசுறது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து கரெக்டா இல்லாம இருக்கலாம். அதை நான் ஏன் சொல்றேன்னு சொல்றேன். அது உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்க ஓகே அப்படி இல்லைன்னு சொல்லிக்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்க ஒத்துக்குற மாதிரி ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறீங்க. நான் அதுக்கு ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஜஸ்டிபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கிறேன். வைக்கலாங்க. அது ஆனா எடுத்ததுமே வந்து நீங்க ஹேட்டர்ஸ் அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் அவர் ஏன் நல்லது பண்ணப்பவும் இந்த மாதிரி இல்லங்க இங்க பாருங்களேன். டெய்லி வந்து நான் நல்லது சொல்றேன். மட்டுமே பேசிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க. என்னோட வியூ இப்போ ஹோஸ்டா இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க கருத்தை வைக்க கூடாது. நீங்க வந்து இப்படிதான் பேசணும், பாசிட்டிவா பேசணும் அப்படிலாம் என்னால பேச முடியாது. நீங்க எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஸ்ட்ராங்கா பேசுறீங்களோ, முத்துக்குமரன் சரிதான், நீங்க எப்படி முத்துக்குமரனை பத்தி கேட்கலாம், நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ, நான் எபிசோட பார்க்கும்பொழுது நான் எப்படி பாக்குறேனோ அதை சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே அக்ரி டு டிஸ்அக்ரின்றத அழகா முடிச்சுட்டு போலாம். ஸ்பேஸ குறை சொல்றதோ ஒன் சைடா இருக்கும். இப்ப நான் பேசுறதுனால ஒன் சைடா ஆயிர போதா? கிடையாது. இத்தனை பேர் இருக்காங்க. இல்ல நான் ஒன் சைடா பேசுறேன்னா ஆர்கே சும்மா விட்டுருவாரா? இல்ல பாப்பாய் சும்மா விட்டுருவாங்களா? யாருமே அப்படி விட மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவங்க கருத்தை வந்து இல்ல டாம் நீங்க சொன்னது தப்புன்னு இங்க எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்காங்க.
நீங்க அப்படிதான் அப்படி நானும் சொல்ல சொல்றேன். ஆனா மாட்டேங்கிறீங்க. நோ நான் நோ சொன்னா அஃபெண்ட் அஃபண்ட் ஆகலங்க. ஆகுறீங்க. நீங்க சொல்ற வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அது எல்லாமே வந்து ஸ்பேஸையோ இல்லன்னா ஹோஸ்டையோ குறை சொல்ற மாரி பேசுறீங்க. இப்ப நான் ரெட்டிசன்ட் வந்து முத்துக்குமரன் ஃபேன் அப்படின்றதுனால இல்லாத விஷயத்த சும்மா பேசிக்கிட்டே இருக்காப்ல. இவருக்கெல்லாம் இனிமே மைக்க குடுக்காத நான் சொல்லிட்டு போலாம்ல. என்னால உங்கள பிராண்ட் பண்ண முடியல. அத நான் பண்றேனா? அவங்களுக்கு அப்படி நான் அப்படி தோணுச்சுன்னு நீங்க இல்லங்க அப்படி சொல்லலாம். அதுக்கு ஒண்ணும் பண்ண பண்ற ஆள் முடியாது. நாங்க கிடையாதுங்க. நீங்க அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத நான் ரெட்டிசன் நீங்க வந்து எக்ஸாம்பிளா ஒரே வைக்கிறேன். நிமிஷம் டாம் ஒரு நிமிஷம். டாம் நீங்க ரெட்டிசன் நீங்க தொடர்ந்து இப்படியே வேர்டை த்ரோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டா இருக்காது. நீங்க முதல்ல என்ன சொல்றீங்கன்னா டாமை வந்து ஜாக் ஃபேன்னு சொல்றீங்க. இப்போ உங்க மோட்டோ என்ன? அது எனக்கு புரியவே இல்லையே. நீங்க இப்படி நான் வேர்டை த்ரோ சொல்றேன். என்ன சொல்ல விடாம நீங்க எங்க ஸ்டாப் சொல்ல பண்ணிட்டே நீங்க இவ்வளவு இருந்தீங்கன்னா நேரம் என்ன பேசுனீங்களே பண்றது? அப்போ நாங்க உங்க மேல அக்யூசேஷன் வைக்கலாமா? நீங்க முத்துக்கு பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா மத்தவங்களை நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க இல்ல நான் நான் அப்படி half an வைக்க hour முடியும் வெயிட் இல்லையா? பண்ணிட்டு நீங்க தானே முத்து வந்தேன். ஃபேனு, இந்த ஸ்பேஸ்ல வந்து மத்தவங்க ஆப்வியஸ்லி பேசுறத நான் விடாம உங்க முத்து பாயிண்ட் வச்சீங்கன்னா அதுக்கு இப்ப எனக்கு கூட இருக்கிற அதைத்தான் பாயிண்ட் நான் பண்றீங்க. வைக்க தான் முடியும். நீங்க இத்தனை நேரம் பேசுனீங்க இல்லையா? உங்களை பேச விடலையா யாராவது? நீங்க எடுத்த உடனே ஹோஸ்ட பார்த்து நீங்க ஜாக் ஃபேன் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்ல எங்க ஜாக் கடைசியா ஃபேன் ஆகும் ஜாக் ஃபேன் சொல்றது ஒரு தப்பா? டாம் நம்ம அடுத்த ஸ்பீக்கருக்கு போயிடலாம் டாம். நீங்க வேர்டை த்ரோ பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க ரெடிசன். அது பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனையே இல்லை என்னோட எங்களுக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏன் சொல்றேன்னா முத்து ஆர்கே நம்ம இப்ப முத்துவை பத்தி பேசுறது ஒரு 15-20 நாள் கழிச்சு பேசுறோமா ஆர்கே? அவங்க பேசுறதுக்கு அப்புறமா இதே நான் மாதிரி வெயிட் பண்ணிட்டு ஒரே தான் நிமிஷம் இருங்க ரெட்டிசன் முடிச்சுறேன். இதே மாதிரி இது வந்து நியூட்ரல் ஸ்பேஸ் இல்ல, இவன் வந்து ஜாக் சொம்புன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் ஒரு ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. யாரு தெரியுமா? சவுண்ட் ஃபேன்ஸ். இப்ப நீங்க அதை பண்றீங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. வருத்தம் இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது என்னன்றத நீங்க நானே சொல்லிட்டு தெளிவா சொல்லலன்னு சொல்றேன். சொல்றதுல ஒண்ணு இது ரெக்கார்டு ஸ்பேஸ் தான். நான் உங்களுக்கு எடுத்து தனியா கட் பண்ணி எடுத்து போட்டுருவோம் உங்களுக்கு. அந்த பேச நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொல்ல பாயிண்ட் என்னன்னா, இப்போ பை டிஃபால்ட்டா நான் முத்து ஃபேனா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறது வந்து முத்து சார்பா தான் இருக்கும் கேக்குறதுக்கு. அந்த மாதிரி அவங்க ஜாக்லின் ஃபேனா இருக்கிறதுனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கு. அதுக்காக அவங்க ஜாக்லின் சொம்பு இல்ல வந்து அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப நான் முத்துக்கு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்கன்னா நான் முத்து ஃபேனா இருந்தா நான் ஆப்வியஸா அதை ஜஸ்டிஃபை பண்ண தான் வருவேன். அப்படி நான் ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது நான் வேற கண்டஸ்டன் யாரும் இதை பண்ணலையான்னு கேட்கும் போது நான் முத்து பத்தி தானே பேசுறீங்க, மத்தவங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாங்கன்னா அப்போ நான் அதனாலதான் நான் கேட்டேன். நீங்க அப்போ முத்து பத்தி மட்டும்தான் இன்னைக்கு பேசுறது டாபிக்கா அப்படின்றத நான் கேட்டேன். அதனாலதான் நான் கேட்டேன். வர்ற ஸ்பீக்கர் முடிவு பண்ணிக்குவாங்க ரெட்டிசன். நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? ஆஷிக் யாரை பத்தி பேசணும், ரதீஷ் யாரை பத்தி பேசணும், டேவிஸ் யாரை பத்தி பேசணும், பிளாக் பேப்பர் நீங்க அப்ப எப்படி எல்லாத்தையுமே நீங்க ப்ரீஜட்ஜ் ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். நான் சொல்றது ஒன் செகண்ட் ரெட்டிசன் ஒன் செகண்ட். இப்ப ரேணு யாரை பத்தி பேச போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சீனு யாரை பத்தி பேச போறாங்கன்னு தெரியுமா? முதல் பேசுனது பிரியா. ஒரே நிமிஷம். பிரியா பேசிட்டு இருக்கிறது முத்துவை பத்தி பேசுனாங்க. நீங்க இப்ப அதை பத்தி மட்டுமே பேச போறேன். நீங்க ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? அதை அப்படி எல்லாருமே முத்துவை பத்தி பேசிட்டாங்கன்னா அவங்க விருப்பம் தானே. யாரு ஸ்பீக்கர் கேட்டு வராங்களோ அவங்க என்ன பேச போறாங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? நான் இப்ப நான் யாரை பத்தி என்ன சொன்னேன்? நான் டாம் பத்தி பேசின பாயிண்ட்டுக்கு எனக்கு அவங்க பேசினதுல என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். அத வந்து டாம் அத வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசினாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பத்தி பேசுற வரைக்கும் ஓகே தான். when it comes to space நியூட்ரலா இல்லையோ பயாஸ்டா போதோ இல்ல நீங்க தான் அப்படி பண்றீங்கன்னும் பொழுது கோ ஹோஸ்ட் தாராளமா பேசுவாங்க. நீங்க என்கிட்ட கான்வர்சேஷன் வைக்கும் பொழுது பேச மாட்டாங்க. கண்டிப்பா பேச மாட்டாங்க. நீங்க ஸ்பேஸ் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா கோ ஹோஸ்ட் பேசதான் செய்வாங்க. சரி, எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கவும் இல்ல அப்படின்னு இல்ல இருங்கட்டும் ப்ரோ. தோன்றதெல்லாம் சொல்றதுக்கு இது வந்து அந்த மாதிரி இல்ல ப்ரோ. ஹியர் இஸ் எ டெக்கரம். ஓகேவா? இப்ப வந்து நீங்க உங்களோட பாயிண்ட டிஃபெண்ட் பண்ணி அடுத்தவங்களோட பாயிண்ட டிஃபெண்ட் பண்ணி உங்க பாயிண்ட்ஸை முன்னிறுத்தி பேசலாம். அது ஓகே. நீங்க வந்து ஹோஸ்ட் வந்து ஒன் சைடடா இருக்காங்க, பயாஸ்டா இருக்காங்கன்னு வந்து சொல்றது ஆஸ் எ ஸ்பீக்கர். ஏன்னா நான் இந்த ஸ்பேஸுக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த வருஷம் இந்த பிக் பாஸ் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். டாமா அப்படி இல்லை. ஓகேவா? ஆனா அவங்க அக்ரி டு டிஸ்அக்ரி பாயிண்ட்டுக்கு அவங்க ஒரு கட்டத்துல வந்துருவாங்க என்கிட்டயே. நானும் அவங்களோட போட்டி போட்டு பேசுறாங்க அவங்களோட. அவங்களாம் நான் இருந்தது கடைசியில அக்ரி டு டிஸ்அக்ரி போறாங்க, அவங்களும் அக்ரி டு டிஸ்அக்ரி போறாங்க. நீங்க அந்த ஒன் சைடடு பயாஸ்டு அப்புறம் வந்து ஜாக் ஃபேனா நீங்க அப்படின்னு சொல்றது நான் சொல்லவே ஐயா சொன்னீங்க. நான் கேட்டேன் ஸ்பீக்கரா உட்காந்து கேட்கறேன். நான் என்ன லூஸ் ஐயா? நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு அக்ரி கிடையாதுங்க. நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு அக்ரி நான் கிடையாதுங்க. பேசுறதுதான் நீங்க உட்கார்ந்து எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. ஐ அம் சாரி இஃப் ஐ ஹேட் டு டிசப்பாயிண்ட் யூ. நான் எப்படி நடத்தணுமோ அப்படிதாங்க நடத்துவேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேசுறது வந்து எனக்கு வந்து ஓகே இல்லனா அக்ரி டு டிஸ்அக்ரி சொல்லிடலாம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் ஸ்பேஸ் தான் இது. ஓகே, थैंक यू. தேங்க்ஸ் ரெட்டிசன்.
பார்க்கட்டா, நீங்க எதை பத்தி கவலைப்பட 250 பேத்துக்கு தெரியும், அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். இல்ல 305 பேர். ஓகே ஓகே. இப்ப நான் கவலைலாம் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இப்போ வாழ்க்கையிலே 1008 பிரச்சனை இருக்கு. இப்ப இவர் வந்து இந்த ஸ்பேஸ குறை எனக்கு சொல்றதுமே என்னன்னா வந்து எனக்கு கவலை வந்துற போகுது. பட் வந்து கிளாரிஃபை பண்ண இல்ல வேண்டிய எனக்கு இடத்துல என்ன இருக்கேன்ல. சொல்லுங்க பாப்பாய். கரெக்ட். இல்ல எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு தான் முத்துவை பத்தியே பேசுறோம் இன்னைக்கு. அதுவும் நம்ம பேசல, அது இருக்கிற இன்சிடென்ட்டை பேசணும். இப்ப என்ன இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாத்தியா நியூட்ரல் இத்தனை நாள் சவுண்ட் பேன்ஸ் பண்ணிட்டு இருந்தா இப்ப நீங்க பண்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பிரியா சதீஷ் நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. நோட்டிபிகேஷன்ல மேல வருது. நான் நான் உள்ள நான் போனேன்னா நான் உள்ள போனேன்னா அந்த பாருங்க, மெசேஜ் எல்லாம் நான் நான் சபையில படிங்க. படிச்சு காட்டிடுவேன். அதனால அது எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு. அதனால வந்து ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க. நான் அப்படியே சபையில சத்தமா படிச்சு காட்டிடுவேன். ஓகே? சரி சரி எஸ் படிச்சு ரேணு காமிங்க. ரேணு பேசுங்க ரேணு. ஓ ரதீஷ் வந்து யாருங்க முன்னாடி வந்தது? ரேணுவா ரதீஷா? ரேணுவா நான் உள்ள இருக்கும்போது அவங்கள வந்து உள்ள கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு யாரையா வெளியே நினைச்சிட்டு அவங்கள உள்ள கொண்டு வந்தீங்க. சாரிங்கய்யா. இதுங்கய்யா நிறைய பதட்டம் இல்ல நடக்குதா இல்லையா? இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ரதீஷ் வந்தாப்புல. ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டு நிறைய தடவை தூக்கி போட்டு வந்தாப்புல அவரு. ரதீஷ் பேசிட்டோம். சொல்லுங்க ரதீஷ். ரதீஷ் ஹாய் டாம். ஹாய் கேக்குதா? ரதீஷ். வந்துட்டீங்களா? ஹாய் ஹாய் ஹாய். ட்ரிப் போயிருந்தீங்களா? வந்துச்சு டாம். இன்னைக்கு தான் வந்தேன். ஏங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதாங்க ட்ரிப் போவாங்க. நீங்க என்ன நியூ இயர்க்கு முன்னாடி போயிட்டு குடுக்குறோம் ஓடி வந்துட்டீங்க? என்ன கதை? இல்லைங்க, இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைம் வந்துச்சு, அதுல போனது. இல்ல அவரால் டாம் ஸ்பேஸ் அட்டன் பண்ண முடியலன்னு வருத்தமா, அதனால ஓடி வந்துட்டேன். இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். எப்படி எச்சு தொட்டு அழிச்சிருக்கலாம். சொல்லுங்க ரதீஷ், என்ன கதை? 10 நாள் லீவ் கிடைக்காது, அதனால வந்தாச்சு. ஓகே சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. என்ன அமைதியா யோசிச்சுன்னு இருக்கிறீங்க? இல்ல எனக்கு டிலேவா தான் கேக்குது நீங்க பேசுறது. ஐயோ சரி, நாங்க அப்ப மியூட்ல இருக்கேன். நீங்க பாட்டுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னவோ அது எல்லாத்தையும் பதிவு பண்ணிருங்க. கடைசியா நம்ம பேசிக்கலாம். பேசுங்க. இல்ல இந்த விஜய் விஷால் அந்த எபிசோடு தான் பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா இவ பண்றதுக்கு அப்படின்ட்டு. இது என்ன அப்படியே இது இந்த சீன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி தர்ஷிகாட்டியும் பார்த்தோம். உள்ளேயும் அவங்களுக்குலாம் அதுல ஒரு பிரச்சனை இருக்காதா, இல்ல வெளியிலுமே யாருக்கும் பிரச்சனை இல்லையான்னு தெரியல. அது என்ன அப்படி ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருந்துச்சு. அது என்ன அதே டைலாக் ஆள் மட்டும்தான் வேறன்ற மாதிரி இருந்துச்சு. தட் வாஸ் நாட் ரியலி குட் அது பார்க்கறதுக்கு. அது ஒரு பிரச்சனை. அண்ட் இப்போ ஒருத்தர் ரெட்டிசன்ட்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் ஆரம்பத்துல இருந்தே அது என்னமோ தெரியல, எல்லாரையுமே ஒரு மாதிரி பிராண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு நீங்க பேசாதீங்க. அவருடைய கருத்தை அவர் சொல்லி முடிச்சிரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்ல ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பேசின பரவாயில்ல, அவர் குரூப் பத்தியும் பேசுறாரு. அது மாதிரி மற்ற ஸ்பீக்கர்ஸை பத்தி பேசுறாரு. அதனாலதான் நான் பேசுறேன். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. இது வந்து எல்லாருமே வராங்க, ஜாக் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கழுவி ஊத்திட்டு போறாங்க முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி பேசுறது. அது சொல்றேன், தட் இஸ் நாட் ரைட் இல்லையா. அவரோட பாயிண்ட்ஸ் வைக்கலாம், ஆனா அது வந்து மற்றவங்கள இது பண்ணக்கூடாது இல்லையா. முத்துக்குமரன் வந்து நீங்க முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்ட். அவர் வந்து கொஞ்சம் அந்த ஷோ ஸ்டீலரா இருக்கணும் ட்ரை பண்றாரு. பட் அதெல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டா பண்றது வந்து ஒரு கட்டத்துல இரிட்டேஷன் ஆகுது. இன்னைக்கு கூட ஆக்சுவலி அது பண்ணாரு. ஐ திங்க் கடைசி அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து ராயனை கேட்டுட்டு இருந்தார் இல்லையா ஹோஸ்ட். உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இவர் அதுக்குள்ள வராரு. அதை சொல்றது, அதை ஓவர் டேக் பண்ணி சொல்றாரு. அது அந்த கொஸ்டின் கிளியரா ஃபோக்கஸ்டா ராயன்ட்டு தான் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு இவர் ஆன்சர் பண்றாரு. தீபக் அவர் ஆஃப் பண்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி. அது வந்து அவரோட நேச்சரே அப்படித்தானா, இல்லைன்னா வந்து நம்ம எப்படியுமே நம்ம பாயிண்ட்ஸை வச்சிடணும் முன்னாடி அப்படின்னு பேசுறாரான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் சௌந்தர்யாவோட பாயிண்ட்ஸ் ஆன் முத்துக்குமரன்ஸ் பாயிண்ட் ஆன் சௌந்தர்யாவுமே இன்னைக்கு ஹைலைட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ இதை ஒன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். அன்ஷிதா வந்து விஜய் விஷால் காதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி எதுவும் பேசுனீங்களா?
ராணவ்னு சொன்னாங்க. சாரி அர்ணவ்னு சொன்னாங்க. ஆர்னவ் அர்ணவ்னு சொன்னாங்க. இல்ல அது கேட்டுச்சா எனக்கு கேட்டுச்சு சுத்தமா அது கேட்டுச்சுங்க. இல்ல எனக்கு கேட்டுச்சுங்க. நவ்னு சொல்லும்போது இட் வாஸ் வெரி கிளியர். நல்லாவே கேட்டுச்சு. ஓ. இல்ல எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்களே அது அது எப்படி இப்ப தீபக் சொல்லும்போது சொன்னாரு உனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு கிடைக்கும் அப்ப நீ அதை பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. நேத்து அருண் கிட்ட அவங்க கேட்டாங்க விஷால் லவ் பண்றானா அப்படின்னு கேட்கும்போது ஐ பி வெரி ஹாப்பி யூ ஷுட் ஃபைண்ட் அ ப்ராப்பர் அப்படி இல்ல அப்படி அப்படிலாம் சொல்றாங்களே அது என்ன அருண் மேல இருக்க ஏதாவது வன்மமா எனக்கு புரியல அது. அதனால டீகோட் பண்ணி என்ன பேசுறாங்க அவங்க டீகோட் ரெண்டு பேரும் பண்றது என்ன மேபி இல்லங்க. பேசுறாங்கன்னு புரியல. வெளியில நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். இவங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆப்வியஸா உள்ள வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா முத்துக்குமரனே வந்து அர்ணவ வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காப்ல. அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். ஓகே. உள்ள வந்துட்டு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாங்க. பிகாஸ் மேபி அது அப்படிதான் அவங்க சொல்லப்பட்டிருக்குமோ என்னமோ தெரியல. அர்ணவோட மேட்டர், அன்ஷிதா மேட்டர் எல்லாமே வந்து முத்துக்குமரனுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். ஓகே. அவங்க ஃபியூச்சர்ல ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே வந்து அந்த இது வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் அவங்க சொல்ல வராங்க. இனிமே உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். அண்ட் இவங்களுமே அதை பர்சனலா பேசும்போது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள நிறைய இடத்துல. அண்ட் வந்து நீ என்ன எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ண, அது பண்ண, இது பண்ண அப்படின்னா ஐ டோன்ட் நோ. தட் இஸ் கம்ப்ளீட்லி தேர் பர்சனல்ஸ் அட் வாட் தே ஆர் டாக்கிங் அபவுட். பட் வந்து அதுக்காக விஜய் விசால் வந்து நல்லவனா அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு வேண்டாமா. உண்மையாலுமே வேற ஏதாவது நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குமான்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் இது நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த 10 பேருமே நாமினேஷன்ல இருக்காங்களா? எனி ஐடியா? ஆமா எல்லாருமே யூசுவலா இருப்பாங்க. சண்டே ஈவினிங்கே எல்லாருமே வந்துரும் இருப்பாங்கல்ல. இல்லையா? இல்லையா? இல்ல எல்லாருமே தான் இருப்பாங்க இந்த வாரம். இல்ல எல்லாருமே நாமினேஷன்ல இருப்பாங்க. முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் இல்ல. ஆமா அதான் ட்வீட் போட்டிருந்தாங்களே நான் பார்த்தேன். எல்லாருமே மேபி எல்லாருமே டைரக்ட் நாமினேஷன்ல இருப்பாங்களோன்னு நான் நினைச்சேன். இல்ல My டாம் அது last வந்து question. 14th and 15th வீக் மட்டும் தான் எல்லாருமே டைரக்ட் நாமினேஷன் எப்பயுமே இருக்காங்க. ஓகே. அப்படி பார்த்தாலும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே TTF 14th வீக் வந்துட்டாங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? கரெக்ட். அவ்வளவுதானா? ரதீஷ் முடிச்சிட்டீங்களா? இந்த டிடிஎஃப் யார் ஜெயிப்பா? யார் இந்த வீக் எவிக்ஷன் ஆவா? ஏயா நான் உட்காந்து என்ன அங்க வந்து பிக் பாஸ் வீட்டு சந்துல ஓட்ட போட்டு பாத்துக்கிட்டா இருக்கேன். இது பாது என்ன அது என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா புரியலையே. இல்ல இன்னொருத்தர் தான் தெரியாது. ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவரை ஃபாலோ பண்ணா ஜோசியம் சொல்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க அது பாதி நடக்க மாட்டேங்குது. நீங்க போய் எல்லாரும் ஜோ மைக்ல ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ற ஜோசியத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல ரத்தீஷ் யார சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்க. இல்ல நான் இவங்களோட வியூ கேக்குறேன். இப்ப நீங்க நான் பாக்குற ஒரு நான் ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் போடுவோம் இல்லையா? இப்போ கன்ஃபார்மா அங்க வந்து டாப் 5ல யார் இருப்பாங்கன்னு இப்போதைக்கு வந்து சொல்ல முடியும்னா 2 பேரை தான் சொல்ல முடியும். ஓகேவா? which means முத்துக்குமரன் and Jacqueline will be there for sure in the top 5. ஓகே. அத தவிர மஞ்சரி வந்து உள்ள இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டாப் 5ல இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளுமே உண்டு. ஓகே. தட்ஸ் how it's been designed. அதனால வந்து மஞ்சரியோ தீபக்க வந்து சேனலே உள்ள புஷ் பண்ணி கொண்டு போயிருவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப அதீத அளவுல இருக்கு. அதுக்காக தான் அவங்க இத்தனை நாள் இந்த கடைசி வீக் எல்லாம் போட்ட அந்த ஒரு ஸ்டண்ட் எல்லாமே. ஓகே. அதை வந்து அவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அதுல வந்து அந்த சக்சஸ் தேடிக்கிட்டாங்க. எடுத்து மிச்சம் 2 பேர் இருக்கும் பொழுது டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு நான் பாக்குறது வந்து மஞ்சரி கண்டிப்பா அந்த டாப் 5க்குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். யாரு டிடிஎஃப் வின்னே பண்ணக்கூடாதுன்னு நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வேணா நான் சொல்லுவேன். விசால் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். வேற யாரு? எனக்கு வந்து அருண் மேபி இல்ல அருண் டிசர்விங் தாங்க. ஏன்னா அருண் வந்து ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல தான் பங்களிப்பு இல்ல. மத்த எல்லா வாரத்திலயும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அவரோட பங்களிப்பு ரொம்ப அதீத அளவுல இருந்திருக்கு. இவங்கெல்லாம் நம்ம நல்லவங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அருண் வந்து அந்த கெட்டவன் ரோல் வந்து ஒரு வாரமும் ப்ளே பண்ணதுதான். கண்டமேனிக்கு எதையோ பேசிட்டு இருந்ததுனாலதான். அதனால அருணுமே வந்து டிடிஎஃப் வின் பண்றதுக்கு டிசர்விங் தான். அவர் இருந்தாலுமே ஓகே தான் எனக்கு. ஓகே. ஆனா இவங்க முத்துக்குமரனும் அருணும் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்கல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் டிடிஎஃப் இதை எடுத்துட்டா 3 வாரம் உள்ள இருந்துட்டான்ல என்னென்னமோ கேட்டு நம்ம விஜய் விசாலோட மண்டையை கழுவுறாங்க. ஆனா விஜய் விசால் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டான் பொட்டியை தூக்குறதுக்கு. இவனுங்க என்ன வேணா சொல்லட்டும், நம்ம சோத்துல உப்பு போட்டு திங்கிறன்னு கூட சொல்லிக்கிட்டோம். ஆனா நான் எடுக்க போறேன்டா பொட்டிய 20 லட்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு
தலைவன் வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. மத்தபடி வேற யார் இருக்காங்க? அதான் பவி உங்களுடைய இருக்காங்களா? பவி இருக்காங்களா? எனக்கு நீங்க பவி எடுத்தா ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஓகே கிடையாது. ஏன்னா, நான் ரீசென்ட் வீக்ஸ்ல வந்து பவி நல்லா விளையாடுறத நான் பார்க்குறேன். ஓகே. அந்த அந்தந்த டாஸ்க் வரப்போ அவங்க பண்ணாங்க. டாஸ்க் மட்டுமே முக்கியம் கிடையாதுன்றத நம்ம சத்யாவ வச்சே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம். கரெக்ட்டா? சத்யா வந்து டாஸ்க் எல்லாம் விளையாண்டு வின் பண்ணும் பொழுதுமே வந்து சத்யா வந்து டாஸ்க வச்ச இதுன்னு கிடையாது. நீங்க கம்பேரிசன்க்கு இது கொண்டு வரீங்க அப்படின்னா, பவி வந்து டிசர்விங் தான். பவி டாப் 5ல இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஆ பவி ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேம் விளையாண்டுருக்காங்களா? அவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்க வாவ்! அப்ரிஷியேட் பண்ற மாரி இருக்கான்னா, எனக்கு கிடையாது. அந்த டெவில் ஏஞ்சல் அந்த டாஸ்க்ல இருந்து தான் எனக்கு பவி என் கண்ணுக்கே தெரிறாங்க. ஏன்னா அந்த அந்த வாரம் கூட நான் ஆர்கேட்லாம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இந்த எபிசோட்ல ஒருத்தவங்கள நான் மறந்தே விட்டேனுங்கய்யா அப்படின்னா, அது பவிய தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி ஏங்க அது என் வியூங்க. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இருக்கட்டுங்க. இருங்க. எனக்கு அப்படி தோணுதுங்க. எனக்கு பவி வந்து டிக்கெட் டூ ஃபினாலே எடுத்தா கூட எனக்கு அதுல ஹேப்பி கிடையாது. இல்ல நான் இதை ஏன் கேட்கறேன்னா, அந்த கொஸ்டின் ஏன் ம். கேட்கறேன்னா, இப்ப இவரு வந்து ஹோஸ்ட் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டு போனாரு. எல்லாருமே விளையாடுங்க, யாருமே ஓவர் கான்ஃபிடென்ஸா இருந்துராதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்கன்ட்டு. பட் கரெக்ட். என்னோட ஒப்பீனியன்ல வந்து கண்டிப்பா வந்து முத்து, ஜாக்லினோட மைண்ட்ல வந்து ஓடு ஐ மீன் ஐ பிலீவ் தட் அவங்க வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே எடுக்க வேண்டாம்னு தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். என்னால எதுக்குன்னு சொல்ல முடியல. ஆனா ம். ஸ்ட்ராங்கா அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த கேஸ்ல இருக்கலாம். வந்து இல்ல. அத விட அதிக முனைப்பா மத்தவங்க விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா ஆ, மத்தவங்களுக்கு இவங்க 2 பேத்துக்கு இருக்கிற அந்த அர்ஜ விட மத்தவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து இவங்க என்னதான் எஃபோர்ட் போட்டாங்கனாலும், இவங்க 2 பேத்த தவிர வேற யாராவது தான் எடுப்பாங்களோன்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. அப்பதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா மஞ்சரி தான் அதுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் தான் இப்ப வந்து பீப்புளோட சப்போர்ட் அவ்வளவு பெருசா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் இன் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஐ திங்க் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் மஞ்சரி எடுத்தாங்கன்னா நான் பயங்கர சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். சீரியஸ்லி ஸ்பீக்கிங். ஏன்னா ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது ரொம்ப இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா ஃபாஸ்டர் இருக்கும். ஸ்டெப்ஸை வைக்கிறாங்க. ம். இன்ஃபேக்ட் நான் முத்து விடவே இன்னும் ஃபாஸ்டர் ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த டாப் 5க்குள்ள வரணும்னா அது பெரிய விஷயமா இருக்கும். நான் அவங்க அதை எடுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். Fantastic. அதுக்காக Thank you இல்ல so எனக்கு much for தெரிஞ்சு that. அந்த Nice. முத்துவோட அந்த கேப்டன்சி விட்டு கொடுத்ததுல வந்து வந்த ரோஸ்டா இருக்கட்டும், விபிட்டு இருந்து அதுக்கு வந்து சிவியரான ரியாக்ஷனா இருக்கட்டும், இவங்க வந்து பெருசாவே அலர்ட் பண்ணிருக்கு. இந்த டிடிஎஃப் வந்து யாரும் விட்டு கொடுக்குற அந்த பேச்சுக்கே போக மாட்டாங்க. ரொம்ப தீயா தான் இருக்க போகுது இந்த டிடிஎஃப் டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கை யாரு ஜெயிக்கலாம்னா ஹை சான்சஸ் வந்து ராயனுக்கு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எடுப்பாரோன்னு தோணுது எனக்கு பார்ப்போம். ஓகே. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த வர எஃபிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய what do you call consequences அது மூலமா இருக்கும். Agreed. That's why that question. Thank you. That's it. Thank you Thanks. so much, ரத்தீஸுக்கு அடுத்து இருப்பது பிளாக் பெப்பருக்கு அடுத்து ரேணு, நீங்க பேசுங்க ரேணு. நன்றி ஐயா. சொல்லுங்க பிளாக். ஒரே ஒரு கேள்விதான். நம்ம அந்த ம். ஒவ்வொரு வாரமும் எவிக்ட் ஆகும்போது, இப்ப சாச்சனா வந்து அந்த வாரம் எவிக்ட் ஆகணும்னு நினைக்கும்போது, எவிக்ட் பண்ணாம அதுக்கு அடுத்த வாரம் வந்து அவங்கள வந்து நல்லதா காமிச்சு எவிக்ட் பண்ணாங்க. சரி. அதே மாரி